தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க. அதுக்கு மீடியா நீங்க வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் நடிகர்கள் அப்படி எல்லாருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மேடையில எல்லாருக்குமே வந்து வணக்கம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ் அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படின்றது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க, ரொம்ப அழகா பேசினாரு ராஜேந்திர. ஸோ அதே விஷயத்தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமா டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையா ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளசண்டான ஈவினிங்கா இருந்தது. எல்லாருமே ஆத்மாத்மா அவங்க கண்டென்ட்டை பத்தி பேசினதும் டேலண்ட்ஸை பத்தி பேசினதும். இங்க இந்த படத்துல வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day they're all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. அண்ட் நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த முத்திரைங்கிறது வந்து என்ன வந்து ஹீரோ ஆகாதீங்க, நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன், பட் எல்லாமே நடிகர்கள் தான், ஜஸ்ட் ரோல், ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பா தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்கு, படத்தோட மேக்கிங்ல இருக்கு, சினிமாட்டோகிராஃபில கண்டிப்பா இருக்கு. The camera really speaks volume. Congratulations. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிளசண்டா. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலா ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் சீ இட் ஆன் ஸ்க்ரீன். பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் பாக்குற மாதிரியே இல்ல, வெரி பேட். அதெல்லாம் டான்சிங்கா, அதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸானே தெரியல, அது ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா there is a lot of sensuality, but it was not looking, அதாவது அது வந்து ஆபாசமா தெரியுது, கண்டிப்பா தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதுல இருந்திருக்கும். பட் the way that visual choreography was done, எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்ல. உதயகுமார் சார் அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். ஸோ அந்த விதத்துல வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் கிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. லொகேஷன்ஸ், மியூசிக், அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட். கண்டிப்பா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கீங்க, பட் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் the whole team, there is a bonding which I can see. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் have been they are very supportive and release வந்திருக்காங்க. Also congratulations, I think you have a good film. கதை இருக்கு, திரைக்கதை கண்டிப்பா இருக்கணும். இது வேற எங்க படத்துல மானத்தை வாங்கிட மாட்டேன், என் படத்துல எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி பட் கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பா வந்து அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் வெயிட்டிங் டு சீ தி ஃபிலிம். ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னதுதான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல, படம் அவ்வளவுதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில எண்ட் யூசர்ஸ் பாக்குறவங்க மக்கள், அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா, பிரஸ், நியூஸ். ஸோ என்னைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ
ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க. அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பட்டும் படாம தான் பேசினாரு இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியா அதை பாயிண்டா எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமால இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்ளின்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக். ஸோ சினிமால வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்துல வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டுல வாழ்றோம். ஸோ அந்த விதத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்லை. நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இந்தியான்றனால வந்து தமிழ்நாட்டுல ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால. அதுக்கு மீடியா நீங்க கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதாவது போடணும். ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால. அதுக்கு மீடியா நீங்க கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதாவது போடணும். எல்லாருக்கும் நன்றி.